அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரி தொடர்ந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய அந்த மனு மீதான விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆகியவை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது, வாதங்களை முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை மறுதினத்திற்கு, அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றது.